நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்புறம் ப்ரொசீஜர், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஸோ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்கை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு A to Z தெரிஞ்சு போயிடும். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாட்டி அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். இந்த பாடம் எந்த டேர்மில் வருது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 1ல் 3வது பாடம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 55 இருக்கும், தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 56 இருக்கும். ஸோ புக்கில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்டில் சமச்சீர் நியூ மேத்ஸ்ன்னு இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு லெசன் 1க்கான லிங்க்ஸும் 2க்கான லிங்க்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பார்ட்டை பார்க்க வாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துடுங்க, 57வது பக்கத்து வந்துடுங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படிங்கிறது என்ன. ஸோ ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் 2 குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது. சரியா? இப்போ X, Yன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இந்த 2 குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணுது, கம்பேரிசன், அதான் என்ன சொல்லுவாங்க, ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே நேரத்தில் ஒரு ரேஷியோ எழுதுகிறாங்க. எக்ஸாம்பிள் 10:30 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இது வந்து ரேஷியோவில் கிடையாது. சரியா? நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 10:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இது ரேஷியோ கிடையாது. ஸோ ரேஷியோன்னு சொல்லும்போது எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றிக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 0 கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ 1:3 இதானது ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? அதே நேரத்தில் இப்போ 10:30 போட்டேன்ல, 10:30 இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 10:1 இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, 10:3 இருக்குது. அப்போது ரேஷியோன்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக ஒரு நம்பர் வந்து 2 இடத்துலையும் காமனாக இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? ரேஷியோ சொல்லும்போது கண்டிப்பாக 2 இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து காமனாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்து இது போதுமானது. நான் எக்ஸாமுக்கு எதெல்லாம் தேவைப்பட மட்டும் தான் சொல்லுவேன். புக்கை ஃபுல்லாக படிக்க அவசியம் இல்லை, அங்கங்கே என்னென்னலாம் தேவை இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ புக்கை நீ ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 3.2.1 அப்படி இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. வேறெல்லாம் பார்க்க வேண்டாம். ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் டேர்ம். அதாவது 43:72 வச்சுக்கோங்களா. சரியா? இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு பேர் என்ன, டேர்ம், உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சரியா? இதான் வந்து இந்த பாயிண்டில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாமுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5. இது பண்ண மாட்டேங்குமா, என்ன பண்ணால் 20 போடுங்க, 5 போடுங்க, காமனாக கட்டாமப்பாங்க. ஸோ 5 1s are 5, 5 4s are 20. ஸோ ஆன்சர் என்ன, 4:1 தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? ஸோ புக்கில் இருக்க சொல்யூஷனை பார்க்காதீங்க, சிம்பிளாக போட்டு முடிங்க. ஸோ புக்கில் இருக்க சொல்யூஷன் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் மார்க்கு, நமக்கு ஸ்டெப்புக்கு மார்க் இல்லை, ஆன்சர் தான் மார்க்கு. ஷார்ட்கட்டில் சொல்லி தருவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த 4:1 கொடுத்துட்டானா உங்கள் எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன போட்டுருப்பான், 1:4 போட்டுருவான். மாற்றி ஆர்வக்கோளாறில் டிக் அடித்து தப்பாக்கக்கூடாது. சரியா? ஸோ 4:1னா நீங்களும் ஆன்சரில் 4:1 தான் போடணும், மாற்றி போட தப்பு. அடுத்து பார்த்துக்கோங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் to 250 கிராம். இது சிம்பிள் தான், அதே மாதிரி போடுங்க எங்கள் பெண்ணுங்க. 500:250. எது காமனாக இருக்குது, 0 காமனாக கட் பண்ணிக்கலாம். அடுத்த 5 10s are 50, 5 5s are 25. திருப்பி கட் பண்ணிக்கலாம். 5 1s are 1, 5 2s are 10. ஸோ 2:1 அப்படிங்கிறது தான் இதற்கான ரேஷியோ. ரைட்டா? இது இன்னும் இது பார்த்துக்கோங்க, இங்கேயும் கிராம் தான் இருக்குது, இங்கேயும் கிராம் தான் இருக்குது, அதே நோட் பண்ணிக்கணும். 2 யூனிட்டும் சேமாக இருக்கணும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 3.3 மாதவி, அன்பு 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 டேபிள்ஸ் வாங்குறாங்க, ரேட்டு 750 900. சரியா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைஸஸ் அவர் டேபிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2க்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இது சிம்பிள் தான், என்ன பண்ணால் போதும், 750 என்ன கொடுத்துருக்கான், 750 அங்கே போச்சு, ஒரே நிமிஷம் கொஸ்டின் மேலே போய்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாருங்கள். வெயிட் அ மினிட். ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மாதவி, அன்பு கொடுத்துருக்காங்க.
ஆனால் கேட்டிருக்கிறது அன்பு மாதவி கேட்டிருக்காங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து 900 போட்டுக்கணும். சரியா, செகண்ட் 750, அதான் அர்த்தம். நமக்கு மாதவிக்கு என்னது 750, இங்கே மாதவி செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் 750 போடணும். கட் பண்ணலாமா, வச்சா கட் ஆயிருமா. அப்புறம் கட் பண்ணணும் வரும், கட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ 5 1 5, ரிமைண்டர் 2, ஸோ 15 வரும். இங்கே போட்டிங்கன்னா 5 1 5, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 4, 8 கிடைக்கும். அப்புறம் 3 6 18, 3 5 15. ஓகேவா, 6:5 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்டா, 6:5. ஓகே, நெக்ஸ்ட்டு டெலிட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் 3.4. சரியா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour? எப்போவுமே ரேஷியோ எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் யூனிட்டை பார்த்துக்கணும். இங்கே 40 minutes to 1 hour கொடுத்துருக்காங்க. இதை மாற்றிக்கலாமா, ஒன்றில் மினிட்ஸை ஹவரை மாற்றுங்க, அல்லது ஹவரை மினிட்ஸை மாற்றுங்க. நமக்கு ஹவரை மினிட்ஸை மாற்றினா ஈஸி. 1 hour = 60 minutes. அப்போ போட்டுக்கலாமா, 40 minutes / 60, அல்லது 40:60. ரெண்டுமே சேம் தான். கட் பண்ணலாமா, 0 கட் பண்ணிக்கலாமா. 2 2 4, 2 3 6. ஸோ 2:3 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, ஸோ யூனிட்டை பார்த்துக்கோங்க, மாற்றி மாற்றி போட்டக்கூடாது. சரியா, ஸோ அடுத்து வந்து எஸ்ஐஸ்குள்ளே போயிடலாம். 3.1. சரி, ஃபஸ்ட்டு கொஷின், ரேஷியோ ஆஃப் ₹3 to ₹5. இது என்ன, யூனிட் சேமாக தான் இருக்குது. அப்போ என்னது, சிம்பிளாக போட்டுடலாம், 3:5 அப்படிங்கிறது ஆன்சர். கரெக்டு தானே. ரேஷியோ 3க்கும் 5க்கும் ரேஷியோ என்ன, 3:5. அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின், ரேஷியோ ஆஃப் 3 meter to 200 centimeter. புரியுதா, ஸோ யூனிட் வேறு யூனிட்டில் இருக்குது. ஒன்றில் மீட்டரை சென்டிமீட்டர் மாற்றுங்க, அதில் சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றுங்க. எது ஈஸி, 1 meter = 100 centimeter. அப்போ 3 meter = 300 centimeter. ஸோ 300 2 என்ன கேட்குறாங்க, 200. ஸோ 200 போட்டுக்கலாம். யூனிட் சேமாக இருக்கணும். ஸோ 2 0 கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு, 3:2 அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எப்போவுமே வந்து யூனிட்டை சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா, இந்த மாதிரி மாடல் சம் ஈஸி. உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும், உங்களுக்கு டைவர்ட் பண்ண யூனிட்டில் மாற்றி விட்ருவாங்க. சரியா, அல்லது ஏதாச்சும் நீ படிக்காத கன்வர்ஷன் பிடிச்சது, குண்டால் லிட்டரில் வந்து கொஞ்சம் டீப்பான வேல்யூஸை கொடுத்து மாட்டி விட்ருவாங்க. சரியா, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் டாபிக் வரும், வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் சில டேர்ம்ஸு, அப்புறம் இந்த ஃபீட்டு, அந்த மாதிரி சில யூனிட் கன்வர்ஷனை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை மாட்டிக்கிடுவீங்க. யூனிட் கன்வர்ஷன் தெரியாமல் மேத்ஸில் கை வச்சா அவ்வளோதான். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 5 kilometer 400 meter to 6 kilometer. புரியுதா, 5 kilometer 400 meter to 6 kilometer கொடுத்துருக்காங்க. இதுவும் மாற்றிக்கணும். சரியா, ஸோ எது ஈஸி, நமக்கு 1 kilometer = என்ன 1000 meter போட்டுக்கலாமா. அப்போது 5 400 = 1 kilometer = 1000 meter. கரெக்டாக, அப்போ 6 kilometer = 6000 meter. ஸோ 2 0 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கு போடலாம் அப்படின்னா, 6 9s are 54, 6 10s are 60. அப்புறம் கட் ஆகுமா, அதுவும் கட் ஆகாது. ஸோ ஆன்சர் என்ன, 9:10 அப்படிங்கிற உங்களுக்கான ஆன்சர். புரியுதா, 5 kilometer 400 meter. ஸோ என்ன சேர்த்துக்கலாம், இங்கே 6 kilometer இருக்குது, அதை மீட்டரை மாற்றுறோம். ஸோ × 1000 போடுவீங்க. ஸோ 6000. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு, ரேஷியோ ஆஃப் 75 paise to ₹2. ஓகேவா, ஸோ இதுக்கும் கன்வெர்ட் பண்ணணும். சரியா, 75 paise அதை போட்டுக்கோங்க. 2 rupees மாற்றின பண்ணால் உங்களுக்கு 200 பைசா. கரெக்டாக, 1 rupee = 100 paise, 2 rupees = 200 paise. நீங்கள் கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா, ஸோ 25 3s are 75, 25 8s are 200, 3:8 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சே வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா, the ratio of 130 centimeter to 1 meter is 13:10 கொடுக்குறாங்க. ஓகேவா, கரெக்டாக தான் பாருங்கள், கரெக்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, 130 centimeter to 1 meter. ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாமா, 1 meter = 100 centimeter. அப்போ 1 meter = 100. கரெக்டாக, ஸோ 130:100 போடுவீங்க. 0 0 கட் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ மீதி ஃபர்தராக கன்டினியூ பண்ண முடியாது. இப்போ ஆன்சர் 13:10. ஸோ கொடுத்துருக்கு கரெக்டு. ஸோ ட்ரூ தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த டேர்ம் இன் ரேஷியோ cannot be 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்ம், ஒரு ரேஷியோவில் ஒரு டேர்ம் வந்து 1 இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸு. சரியா, ஸோ ஏன் ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 3:4 இருக்குது. இதை 3/4 போட்டுக்கலாம். கரெக்டாக, ஸோ இது வந்து ரேஷியோன்னு கேட்டால் ஆமாம் ரேஷியோ தான். அதே இது நான் வெறும் 7 மட்டும் கொடுக்குறேன். இந்த 7ங்கிற ரேஷியோவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் 7ங்கிற ரேஷியோ தான். சரியா, ஸோ 7/1 போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். அப்படி தான் 7/1 = இந்த 7 தான். அப்போ 7/1 போடுறோம், 7:1 போட்டுக்கலாம். கரெக்டாக, 7:1 எழுதிக்கலாம். அதை நம்ம 7:1 எழுதிக்கலாம். என்னாச்சு, சாரி ஒரே நிமிஷம். ஓகே, 7:1 போட்டுக்கலாம். கரெக்டாக, அப்போ என்ன கொடுத்துக்கான் பாருங்கள், உங்களுக்கு cannot be கொடுத்துருக்கான். அப்போ இது ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ் தானே. புரிஞ்சா, 1ங்கிறதும் டேர்ம் வரலாம்ல. அப்போ இது என்னது, ஃபால்ஸு.
அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ. இது நீங்களோட போட்டு பார்த்துக்கலாம். சரியா? என்ன எக்ஸாமுக்கு வந்து இது டஃப்பாக இருக்குது, இதில் இதை போட்டுக்கலாம். இதான் நம்ம பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ என்ன 12:27 இருக்குது. ஸோ 12 போடுங்க, 27 போடுங்க. எது கட் ஆகும்? 3 4 12, 3 9 27. அப்போ ஆன்சர் என்ன? 4:9. இந்த மாதிரி காமன் டேர்ம் கட் பண்ணி நீ ஆன்சர் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3ல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:4 வரும். நீங்கள் செக் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 32:24 இருக்குல்ல, அதை கட் பண்ணிங்கன்னா 4:3 வரும். தேர்டு 7:15 இருக்குல்ல, அதை நீ கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஆன்சர் இருக்க போகுது. சரி, சிம்பிளஸ் ஃபார்ம் தான், அது மாற்ற முடியல. 7-15 காமனாக இருக்கா? எதுவுமே இல்லை, விட்டுடலாம். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25க்கு போகும். 75 100 தானே, 25 75, 25 4 100. ஸோ ஆன்சர் வந்து 3:4 அப்படிங்க கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். கொஸ்டின் சிம்பிள் தான்ப்பா, இருந்தாலும் போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம வந்து கஷ்டமான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஈஸியான கொஸ்டினை எக்ஸாமில் சூப்பராக காற்றுல பறக்க விட்ருவோம். அது நடந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். அகிலன் வாக்ஸ் 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of the distance covered by Agilan to that of Selvi. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் கதையாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 10 km 1 hour. சரியா? அதுமாதிரி 6 km hour. ஸோ யூனிட் பிரச்சனை இல்லை. இதுவும் 10 km தான், அதுவும் சரி 10 km ஹவரில் தான், இதுவும் 6 km ஹவரில் தான். ஸோ யூனிட் பிரச்சனை இல்லை, அப்படி போட்டுக்கலாம். 10:6. கட் பண்ணுங்கள். 2 5 10, 2 3 6, 5:3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இந்த இடத்துல கிலோமீட்டர் இல்லாமல் மீட்டரோ இல்லை ஹவருக்கு இல்லாமல் வேறாச்சும் செகண்ட்ஸு கொடுத்தா கன்வெர்ட் பண்ணிக்கணும். மீட்டரை யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணணும். இங்கே எல்லாமே சேமாக கொடுத்தனால அப்படி வச்சு போட்டலாம், ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். அதுக்கு முன்னே ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. ரேஷியோவில் வந்து யூனிட் உண்டா? ரேஷியோவுக்கு யூனிட் வேணுமா இல்லை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ 4 km கொடுத்துருப்பாங்க, 7 km கொடுத்துருப்பாங்க. இது ரேஷியோ தானே, ரேஷியோ யூனிட் உண்டா? கிடையாது. ஏன் கிடையாது? கிலோமீட்டருக்கு கட் ஆகி போயிடும். சரியா? அப்போ எப்போவுமே ரேஷியோக்கு வந்து யூனிட் கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ தான் 5th கொஸ்டின் அப்படி தானே. ஸோ காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் அ பைசைக்கிள் இஸ் ₹5 அண்ட் த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் அ ஸ்கூட்டர் இஸ் ₹15. ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் பைசைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும். இதெல்லாம் சின்ன சம் தான். போட்டுலாமா? 5:15 போடுவீங்க. கட் பண்ணிங்கன்னா 5 1 5 5 15. ஸோ 1:3 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸில் 30 வந்து பாய்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு ரேஷியோ கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக. அதில் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை இருப்பாங்க? 20 தானே. மொத்தம் 50 பேர், பாய்ஸ் 30, அப்போ கேர்ள்ஸ் எத்தனை? 20. கரெக்டு தானே? கரெக்டு தான். அடுத்த என்ன பண்ண அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் என்ன 30. ஸோ 30 போடு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு. கேர்ள்ஸ் என்ன 20. 30:20 போட்டுக்கலாமா? 0 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 3:2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்டா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த அழிச்சிருவோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்தாங்க? செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 30. கரெக்டாக? 30 is to நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50. ஸோ 30:50. 0 கட் பண்ணிக்கலாம். 3:5 அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது 30 இல்லை 20. கரெக்டாக? நமக்கு கேர்ள்ஸ் எவ்வளோ? 20 தானே. ஸோ மொத்தம் வச்சுன்னா நமக்கு கேர்ள்ஸ் எவ்வளோ வரும்? 20 வரும். ஸோ சாரி 20 வரும். ஸோ 2:5 தான் நமக்கு ஆன்சர். கேர்ள்ஸ் 20 கொடுத்துருக்காங்க, நான் மாற்றி போட்டேன். ஸோ 2:5 தான் இதற்கான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் எவ்வளோ? 30. ஸோ 30 போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? டோட்டல் 50. ஸோ 30:50 கட் பண்ணால் 3:5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மாற்றி போட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஈஸி தான். இது கஷ்டம் சொல்ல அவசியம், நான் அந்த எழுதும்போது மாற்றி போட்டேன், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் ₹1 to 20 பைஸ் மாற்றிக்கலாமா? 1 rupees equal to 100 பைஸு. எங்கே போச்சு பண்ணு? 1 rupees equal to 100 பைஸு. அப்போ 20 பைஸு கொடுத்துருக்காங்க. ஸோ 100:20. ஓகேவா? கட் பண்ணலாமா? 20 இது 5, 5:1 தான் ஆன்சர். ஸோ டி சாய்ஸ் தான் இதற்கான ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 1 meter to 50 centimeters டேஷ். 1 meter to 50 centimeter போடலாமா? 1 meter is equal to 100 centimeter. அப்போ 100:50. கட் பண்ணலாம். 50 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. ஸோ 2:1 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ சி தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்க போது. இன்னொரு விஷயம் கவனிங்க, சி 2:1,
டி 1:2. சப்போஸ் இந்த 1:1 ஃபஸ்ட்டு இருந்துன்னா ஆர்வ கோளாறில் மாற்றி போட்டுறாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், என்னடா லூஸ் மாதிரி கத்திலாம் நினைக்காதீங்க, தப்பு நடக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிவ்யூவில் சொல்கிறேன். கண் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு தான் போகும். சரி, அடுத்த அந்த ஃபைனல் ஆன்சர் லாஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. உண்மையான ஆன்சர் லாஸ்ட்டாக இருக்கும், தப்பான ஆன்சர் மொதல் கொடுத்துருப்பாங்க, இல்லை செகண்ட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த கண் வந்து அந்த பதட்டத்தில் எக்ஸாம் பாதத்தில் மாற்றி போட்டுருவோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லிட்டேன்ல, இனிமேல் தெளிவாக இருங்க. மாற்றி போட்டுறாங்க. தப்பாக போட்டால் பிரச்சனை இல்லை. தப்பு மீன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் தப்புனா பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டு மாங்கன்னு எக்ஸாமில் சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தப்பாக குத்தி வச்சுன்னா என்னென்னு சொல்ல நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தெளிவாக இருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9th கொஸ்டின். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ விண்டோ ஆர் இந்த ரேஷியோவில் 1 மீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர். த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு பிரெத் இஸ் டேஷ்ன்னு கேட்குறாங்க. பண்ணலாமா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 100:70. கட் பண்ணுங்கள், 10:7 அப்படிங்கிற ஆன்சர். ஓகேவா? இல்லை, கரெக்டு தானே? கட் பண்ணால் ஓகே. 10:7, 9th டி 10:7 கரெக்டு தான். 10:7 தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த பாருங்கள், 10th கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ட்ரையாங்கிள் தான் சைடு இருக்கும், 3 சைடு இருக்கும். ரெக்டாங்கிள் தான் சைடு இருக்கும், 4 சைடு இருக்கும். ஸோ 3:4 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ பி சாய்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு முக்கோணம், அப்புறம் ரெக்டாங்கிள் 4 சைடு இருக்கும். ஸோ 3:4 தான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். இந்த எஸ்எஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். இஃப் அழகன் இஸ் 50 years old and his son 10 years old, then the simplest ratio between age of அழகன் to his son. ஓகேவா? போட்டலாமா? 50, இது வந்து 10, 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பாக்கி இருக்குது? 5:1. ஸோ ஆன்சர் வந்து சி சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். இங்கே பாருங்களா, இதில் சாய்ஸ் அழகாக கொடுத்துருக்கான். 10:50, 50:10. நம்ம செலவு நினைப்பீங்க, இதெல்லாம் என்னடா எழுதி போடுற, மைண்ட்லேயே போட்டலாமே அப்படிங்கிற சில கேரக்டர் இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவீங்க, மைண்டில் போடுவீங்க 50:10. டக்குன்னு யாராச்சும் ஒரு மைண்டில் கிராஸ் ஆவாங்க. அப்போ இந்த கட் பண்ணுங்கிறத மறந்துடுவீங்க. என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இன்னும் இருக்குது பி சாய்ஸ். சார் சொன்னாங்க கரெக்டாக செக் பண்ணணும், ஏ சாய்ஸை தப்பாக கொடுத்துருப்பாங்க, இங்கே பியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 50:10 டிக் அடித்து தப்பாகிடக்கூடாது. மைண்டில் போட வேண்டியதுதான். மேத்ஸை சின்ன சின்ன கொஸ்டின் மைண்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் போடும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, மைண்டு கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஏனாதவன மைண்டில் போட்டு தப்பாக போட்டக்கூடாது. அப்படி தப்பாக போட எழுதி போட்டுடலாம். 50:10 போட்டால் தெரிய போகுது, சிவச்சா கட் ஆயிரும். 5:1. நான் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏதோ ஒரு ஏனதான் நினச்சிடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த எஸ்ஐஸ். ஓகேவா? ஸோ 3.1 முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பார்ட் 1 இவ்வளோ போதும். ஸோ பார்ட் 2ல் நான் 3.2 பார்க்கலாம். அடுத்த பார்ட் 3 அப்படி கண்டினியூ போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.